வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள் கட்டுவது மட்டுமே வளர்ச்சி இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. மாசுபாட்டையும் நெருக்கடியையும் குறைத்து மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதே வளர்ச்சி என்று விளக்கம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் 94 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி. 1931 அரசு பள்ளிகள் உட்பட மொத்தம் 5171 பள்ளிகளில் 100 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. சமூக வலைதள தகவலை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேச்சு. எந்த தகவலாக இருந்தாலும் அதன் உண்மை தன்மையை பகுத்தறிய வேண்டும் என்று வலியுறுத்தல். அமைச்சரவையில் சேர விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. புறவாசல் வழியாக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக குற்றச்சாட்டு. 8000 பேரை பணி நீக்கம் செய்தது சமூக ஊடக நிறுவனமான மெட்டா. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யும் நிலையில் பணி நீக்க நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள் கட்டுவது மட்டுமே போக்குவரத்து வளர்ச்சி இல்லை என்றும், மாசுபாடு, நெருக்கடி ஆகியவற்றை குறைப்பது, பாதுகாப்பு, விரைவு ஆகியவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதே வளர்ச்சி என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாட்சிக்கு வரும்போதே டெல்லியின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் திட்டத்தை உருவாக்கியதாக தெரிவித்தார். இந்த திட்டம் சாலைகளையும் மேம்பாலங்களையும் கட்டுவதுடன் மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்வையும் போக்குவரத்தையும் எளிதாக்கும் பரந்த நோக்குடன் தீட்டப்பட்டதாக கூறினார். டெல்லி தேசிய தலைநகர பகுதியில் தடையற்ற, பாதுகாப்பான, விரைவான, மாசுபாடும் நெருக்கடியும் இல்லாத போக்குவரத்தை உறுதி செய்வதே நமது இலக்கு என்று தெரிவித்தார். புதிய விரைவு நெடுஞ்சாலைகள், வட்டச்சாலைகள், சுரங்கப்பாதைகள், உயர்மட்ட சாலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சியால் டெல்லியின் மொத்த போக்குவரத்து வலையமைப்பையுமே புதிதாகவும் எதிர்காலத்திற்கு ஏற்றதாகவும் மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் விளைவாக எரிபொருள் சேமிப்பு, மாசுபாடு குறைப்பு, குறைந்த செலவில் சரக்கு போக்குவரத்து ஆகிய நன்மைகள் கிடைத்துள்ளதாகவும், அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டியுள்ளதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளனர். தேர்வு எழுதியுள்ளோரில் 94 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 11ஆம் நாள் தொடங்கி ஏப்ரல் 6 வரை நடைபெற்றனர். இந்த தேர்வை 8,82,000 பேர் எழுதியுள்ளனர். இந்த நிலையில் இந்த தேர்வு முடிவுகளை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். இந்த தேர்வில் 94 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களில் 92 விழுக்காட்டினரும், மாணவியர்களில் 96 விழுக்காட்டினரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளில் 92 விழுக்காடு மாணவர்களும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 94 விழுக்காடு மாணவர்களும், தனியார் பள்ளிகளில் 98 விழுக்காடு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 5171 பள்ளிகளில் 100 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவற்றில் 1931 அரசு பள்ளிகள் உள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், திருச்சி ஆகிய மாவட்டங்கள் முறையே முதல் 5 இடங்களில் உள்ளனர். கணிதத்தில் 3194 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். சமூக வலைதள தகவலை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பேரூர் மாதம்பட்டியில் நடைபெற்ற திருமண விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டு பேசினார். அப்போது மணமக்களை வாழ்த்திய அவர், இன்றைய சமூகத்தில் பெண்களுக்கும் கல்வி மற்றும் தொழில் தேர்வு செய்யும் உரிமை கிடைத்திருப்பது பெரிய முன்னேற்றம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பரவும் தகவலை மக்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்றும், எந்த தகவலாக இருந்தாலும் அதன் உண்மை தன்மையை பகுத்தறிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கணினி பயன்பாடுகளும் சில நேரங்களில் தவறான தகவலை வழங்கக்கூடும் என்பதால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். பகுத்தறிவு மிக்க சமூகத்தை உருவாக்கவும், ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கனிமொழி கேட்டுக்கொண்டுள்ளார்.
சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார் சுகாதாரத்துறையில. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தொடர்ந்து அமைச்சரவையிலே அம்மையார் சத்யவாணி முத்து அவர்கள் தொடர்ந்து எல்லா அமைச்சரவையிலும், எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் எல்லா அமைச்சரவையிலும் பெண்கள் அங்கே பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு மிக பரவலாக சொல்லப்படக்கூடிய செய்தி, முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் இங்கே உருவாகி இருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பரப்பப்படுகிறது. இது அரசியலுக்காக நான் சொல்லக்கூடிய கருத்து இல்லை. இப்படிப்பட்ட செய்திகள், ஏன்னா இது அரசியல் தாண்டி எல்லா விஷயங்களிலும், உங்களோட ஹெல்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு நிறைய செய்திகள் உங்களுக்கு, நிறைய பரப்புரைகள் உங்களுக்கு சொல்லப்படும். குழந்தையை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் வரும். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது, அப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது, ஏன்னா திஸ் இஸ் பிகம் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜில் நம்ம நின்றுட்டுருக்கோம். அதனால் யார் அந்த கருத்துக்களை நமக்கு சொல்கிறார்கள், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடன் நாங்கள் நட்புணர்வோடு இணைந்து பயணிப்போம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்கள் முதலமைச்சர் அமைச்சரவை ஒரே குடும்பம் போல செயல்பட வேண்டும் என்றும், ஆதரவளித்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்றும் விரும்புவதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்பிற்கு முரணான வகையில் திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு முயற்சித்தனர் என்று கூறினார். ஆனால் அரசியலமைப்பு அமைப்பை பாதுகாப்பதற்காக காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் ஒரே அணையில் திரண்டனர் என்று தெரிவித்தார். மேலும் அதிமுகவுடன் நாங்கள் நட்புணர்வோடு இணைந்து பயணிப்போம் என்று தெரிவித்தார். தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சதனுடைய அடிப்படையில தான் காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கொள்கையில நாங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி உறுதியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் திரு பேபி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள், திரு சண்முகம் ஐயாவா இருக்கட்டும், திரு வீரபாண்டியன் ஐயாவா இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும், மதசார்பற்ற கொள்கை பாதுகாக்கவும் உடனடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதை வழிமொழிந்து அண்ணன் திருமாவளவன் விசிகே அவர்கள் வழிமொழிந்து அதனுடைய ஆதரவை கொடுத்தாங்க. அண்ணன் திருமாவளவனுடைய பேட்டியிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். நான் அன்னைக்கே என்னுடைய வெளிவாக்கத்துடைய பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், என்ன மாதிரி சூழ்ச்சி நடந்தது. ஒன்று, இங்க கவர்னர் ரூலையும் பிரசிடென்ட் ரூலையும் கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் செய்தார்கள். அந்த முயற்சி செய்தது யாருன்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அதிமுகவுடைய தலைவர் திரு இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களை சொந்தமாக கொண்டுள்ள மெட்டா நிறுவனம் 8000 பேரை பணியிலிருந்து நீக்கியுள்ளது. மார்க் சுக்கர்பர்க்கின் மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகிய புகழ்பெற்ற சமூக வலைதளங்களை சொந்தமாக கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் பணித்திறனை உயர்த்தவும் செலவை குறைக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பெருமளவு முதலீடு செய்துள்ளது. அதே நேரத்தில் இந்த மறுகட்டமைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக உலகளவில் 8000 பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்கியுள்ளது. இதற்கான அறிவிப்பை அவர்களுக்கு மின்னஞ்சலில் வழங்கியுள்ளது. ஒருபுறம் வீட்டிலிருந்து பணியாற்றி வரும் பணியாளர்களை ஊக்குவித்து வரும் மெட்டா நிறுவனம், மறுபுறம் ஒரே நாளில் 8000 பேரை பணியிலிருந்து நீக்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு சேவையாற்றுவதிலேயே தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு தலைவர் கந்தூரி என்று துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் மத்திய அமைச்சரும் உத்தரகாண்டின் முன்னாள் முதல்வருமான ஜெனரல் கந்தூரி அவர்களுக்கு டெராடூனில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் தனது உளமார்ந்த அஞ்சலியை செலுத்தினேன். தேசத்திற்கும் அதன் மக்களுக்கும் சேவையாற்றுவதிலேயே தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு அசாதாரண தலைவராகவும் சிறந்த போர் வீரராகவும் அனுபவம் வாய்ந்த நிர்வாகியாகவும் அவர் நினைவு கூறப்படுவார் என்றார். மேலும் நாட்டின் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துவதிலும்
இந்தியாவின் சாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் அவர் ஆற்றிய பங்களிப்பு ஒரு நீடித்த மரபாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கொரியா குடியரசின் வீரர்களின் மரபை சிறப்பிப்பதில் இந்தியா அந்நாட்டுடன் உறுதுணையாக நிற்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் ஜியோல் தேசிய கல்லறையில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கொரியாவின் தேசிய கல்லறையில் மலர் வளையம் வைத்து தங்கள் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்தார். அவர்களின் துணிவு, அர்ப்பணிப்பு மற்றும் தேசபக்தி உணர்வு ஆகியவை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினார். கொரியா குடியரசின் வீரர்களின் மரபை சிறப்பிப்பதில் இந்தியா நாட்டுடன் உறுதுணையாக நிற்கும் என்று தெரிவித்தார். நீட் தேர்வை தாவேக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வானது மாநில உரிமைகளுக்கும் கூட்டாட்சி கோட்பாட்டிற்கும் முற்றிலும் எதிரானது என்று தெரிவித்தார். மேலும் இத்தேர்விற்கு தேவைப்படும் பயிற்சி வகுப்புகளுக்கான கட்டணத்தை செலுத்த இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். அதனால் இதனை தாவேக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக கூறினார். கோடைகால மின் சுமையை சமநிலைப்படுத்தவும் மின் வெட்டுகளை குறைக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கொள்முதல் சார்ந்த அனைத்து விவரங்கள், தற்போதைய நிலைமை மற்றும் வாடிக்கையாளர் சேவைகள் குறித்த ஒரு முதற்கட்ட ஆய்வு நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். கோடைகால மின் சுமையை சமநிலைப்படுத்தவும் மின் வெட்டுகளை குறைக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். எக்காரணம் கொண்டும் நீங்கள் கல்வியை கைவிடக்கூடாது என்று மாணவர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்ள இதுவே மிக சரியான தருணமாகும் என்றார். இம்முறை தேர்வில் தேர்ச்சி பெற இயலாதவர்கள் வரவிருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று எக்காரணம் கொண்டும் நீங்கள் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். மேலும் நன்கு படியுங்கள், ஒரு சிறந்த நிலையை அடையுங்கள், உங்கள் அனைவருக்கும் தனது நல்வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் விவகாரம் குறித்து கண்காணிக்காமல் இருந்ததற்காக 15 காவல் ஆய்வாளர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சென்னை மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட இடங்களில் போதைப் பொருள் விவகாரம் குறித்து கண்காணிக்காமல் இருந்ததற்காக 15 காவல் ஆய்வாளர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக ஓட்டேரி சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ரமேஷ், மதுரவாயல் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கிருபாநிதி, மீனம்பாக்கம் காவல் ஆய்வாளர் புஷ்பராஜ், மாதவரம் காவல் ஆய்வாளர் காதர் மீரா, வானகரம் காவல் ஆய்வாளர் கண்ணகி ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இடதுசாரி கட்சிகள் எடுக்கும் அதே நிலைப்பாட்டை தான் விசிகாவும் எடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக தமிழக அமைச்சரவையில் இணைந்தால் மாநில அரசிற்கு அளித்து வரும் ஆதரவு குறித்த எங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்று கூறினார். விசிகாவை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்து பேசியவர், தாங்கள் மற்றும் விசிக ஆகியன இணைந்து அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்தோம். மேலும் இடதுசாரி கட்சிகள் எடுக்கும் அதே நிலைப்பாட்டை தான் விசிகாவும் எடுக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஒரு வாய்ப்பு உருவாகி இருப்பதாக விசிக கருதி அதனை பயன்படுத்தி கொள்ள விரும்பினால் அதில் எந்த தவறும் இல்லை என்று தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜி சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜி சரவணன் இரவில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார்.
ஆய்வின் போது மகப்பேறு பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, ஆண்கள் மற்றும் பெண்கள் வார்டுகளுக்கு சென்று நோயாளிகளிடம் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் புதிய கட்டிட பணி தொடங்கப்பட்ட காலம் மற்றும் முடிவடையும் காலம் குறித்த விளம்பர பலகை உடனடியாக வைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சமையல் அறையில் தனது சொந்த நிதியில் சமையல் பாத்திரங்கள் வாங்கி தருவதாக தெரிவித்தார். இரவு நேரத்தில் அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரமேரூரில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் நோயாளிகளின் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பின்னர் மருத்துவமனை சார்பில் தேவைப்படும் உபகரணங்கள் மனுவாக பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து நடந்து சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து பேருந்து நிலையத்தில் உள்ள நடுத்தெரு மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். இதனையடுத்து உத்தரமேரூரில் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சார்பதிவாளரிடம் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் பத்திரப்பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடையே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ரஞ்சித் குமார், ராஜசேகர், ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தனது அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதில் குறிப்பாக விவசாயிகளின் பிரதான கோரிக்கையான வாய்க்கால் மற்றும் வடிகால் விரைவில் முறையாக தூர்வாரப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஜூனியர் இன்ஜினியர் தங்கவேலு அண்ட் சேவியர் அவர்களை அழைத்து திருநள்ளாறு பகுதியில் உள்ள 36க்கும் மேற்பட்ட 6 வாய்க்கால்களை தூர்வாரம் பணியை செம்மையா செய்யறதுக்கு விவசாயிகளோட ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு அதிகாரிகளும் தங்களோட பங்களிப்பை அளித்து இந்த தண்ணீர் வருவதற்கு முன்னாடி ஆற்று குளங்கள்ல தண்ணி வாய்க்கால்ல வரத்துக்கு முறையாக தூர்வாரி கொடுத்து விவசாயிகளோட கோரிக்கைகளை நிறைவேற்றி விவசாயம் முழுவீச்சில் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை வச்சோம். தஞ்சாவூரில் ஏசி கம்ப்ரசர் வெடித்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியினை வருவாய் கோட்டாட்சியர் வழங்கினார். தஞ்சாவூரில் உள்ள KFC சிக்கன் கடையில் ஏசி பழுது பார்க்கும் போது கம்ப்ரசர் வெடித்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் லேசான காயமடைந்தார். இந்த விபத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரவிராஜ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் உயிரிழந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்த நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்த நபருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக அறிவித்தார். இதையொட்டி வருவாய் கோட்டாட்சியர் நித்யா உயிரிழந்த ரவிராஜ் குடும்பத்திற்கும் படுகாயமடைந்தவர்களுக்கும் அரசு சார்பில் நிவாரணம் வழங்கினார். இந்நிகழ்வில் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் ஆலயம் எதிரே உள்ள லட்சுமி தீர்த்த குளத்தில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழை காலங்களில் அதிக அளவில் நீர் தேங்குவதற்கான வரத்து கால்வாய்களை சரி செய்து தண்ணீர் தேங்கவும் குளத்தை மாசில்லாமல் பார்த்து கொள்ளவும் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து மாதுளங்குப்பத்தில் நடைபெற்று வரும் ஏரி உபரி நீர் வெளியேறும் உயர்மட்ட பாலம் பணியினையும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மழை காலங்களுக்குள் அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் யுவராஜ், பேரூராட்சிகள் உதவி இயக்குனர் குருராஜ், திருக்கழுக்குன்றம் வட்டாட்சியர் தேவேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் உடன் இருந்தனர். கொடைக்கானலில் மலர் கண்காட்சிக்கான நேரம் தற்போது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் தெரிவிக்காதது
சுற்றுலா பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் கோடை விழாவை முன்னிட்டு மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக 10,000 மலர் பூத்தொட்டிகள், 20,000 மலர்களை கொண்ட தமிழரின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தோட்டக்கலைத்துறை சார்பாக காய்கறிகளை கொண்டு வண்ணத்து பூச்சி, சின்னாளம்பட்டி சுங்கிடி சேலை, மாலை, பூங்கொத்து, மணிமுத்தார் நீர்த்தேக்கம், தேசிய பறவை மயில் போன்ற உருவங்கள் தத்துருவமாக அமைக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கான நேரம் தற்போது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் தெரிவிக்காதது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூரில் ஆன்லைன் மருந்து விற்பனையை மத்திய அரசு நிறுத்த வலியுறுத்தி 1200க்கு மேற்பட்ட மருந்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மருந்து விற்பனையை நிறுத்த வேண்டும், போலி மருந்துகளின் விற்பனையை தடுத்திட வேண்டும், ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் கருக்கலைப்பு மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் கலாசார நீரிழிவையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என நாடு முழுவதும் இன்று மருந்து கடைகள் அடைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ச்சியாக திருவாரூர் நகர் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 250க்கு மேற்பட்ட மருந்து கடைகள் அடைத்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோன்று நன்னிலம், குடவாசல், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் சுமார் 1200க்கு மேற்பட்ட மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னிராஜபுரம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய வாலிபரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் கடற்கரை பகுதியில் மே 15ஆம் தேதி அடையாளம் தெரியாத வாலிபரின் உடல் கரை ஒதுங்கியது. தொடர்ந்து வாலி நோக்கம் கடற்கரை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாலிபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் ராமநாதபுரம் அருகே காட்டூரணி கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பது தெரியவந்தது. வாலிபரின் உடலில் பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்ததால் அவரை உயிர் மாய்க்கம் செய்து கடலில் வீசினார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து வாலிபர் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டதாக கூறி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டனர். சிலம்பரசனை உயிர் மாய்க்கம் செய்தவரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த விபத்தால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கோவை அவிநாசி சாலையில் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ளது. இந்நிலையில் விமான நுழைவாயில் அருகே பயணிகளை ஏற்றி செல்ல நிறுத்தப்பட்டிருந்த வாடகை கார் ஒன்று திடீரென என்ஜின் பகுதியில் இருந்து கரும்புகை வெளியேறி சில நிமிடங்களில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்த பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை காவல்துறையினர் மற்றும் விமான நிலைய அவசர தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த திடீர் சம்பவம் காரணமாக விமான நிலைய வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. சாலை விபத்தில் மூளை சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அதிவிரைவாக பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு உறுப்பு செயலிழப்பால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டு புதிய வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் உள்ள அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்தவர்களுடன் அனுமதிக்கப்பட்ட 26 வயது இளைஞர் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக மூளை சாவு அடைந்தார். இதை ஈடு செய்ய முடியாத துயரத்திலும் அந்த இளைஞரின் பெற்றோர் தங்கள் மகனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய மனமுன் வந்து ஒப்புதல் அளித்தனர். தொடர்ந்து மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் அந்த இளைஞரிடம் இருந்து 2 நுரையீரல்கள், கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 கண் கார்னியாக்கள் வெற்றிகரமாக தானமாக பெறப்பட்டனர். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகள் பாதுகாப்பாக சேலத்திலிருந்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அதிவிரைவாக கொண்டு வரப்பட்டனர். இதற்காக போக்குவரத்து காவல்துறை மற்றும் மருத்துவ குழுவினர் ஒருங்கிணைந்து பசுமை வழித்தடத்தை ஏற்படுத்தி பாதுகாப்பாக உடல் உறுப்புகளை எடுத்து வந்து சாதனை படைத்துள்ளனர். இந்த உறுப்பு தானத்தின் மூலம்
உறுப்பு செயலிழப்பால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வு கிடைக்க பெற்றுள்ளது. அந்த இளைஞரின் உயரிய தியாகத்திற்கும் அவரது பெற்றோரின் மனித நேயத்திற்கும் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது நன்றியை தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளரான ராமச்சந்திரன் என்ற முதியவரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சிற்றிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் ராமச்சந்திரனின் மகன் காவலராக பணியில் உள்ளார். இந்நிலையில் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளரான ராமச்சந்திரன் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமியை அப்பகுதியில் உள்ள கொள்ளை பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதனால் பயந்து போன சிறுமி தனது பெற்றோரிடம் இந்த சம்பவம் குறித்து கூறினார். இது குறித்து பெற்றோர்கள் மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் ராமச்சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் ரயிலில் படிக்கட்டில் காலை நீட்டியவாறு பயணம் செய்தபோது அவரது கால் நடைமேடை கடையில் மோதியதில் படுகாயமடைந்தார். ராமேஸ்வரத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் சென்னை நோக்கி ரயிலில் பயணம் மேற்கொண்டார். அவர் படிக்கட்டில் காலை நீட்டியவாறு பயணித்த நிலையில் அறந்தாங்கி ரயில் நிலையம் வந்தபோது அவரது கால் நடைமேடை கடையில் மோதி படுகாயமடைந்தது. இந்த நிலையில் சக பயணிகள் அவரை மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. குவாகம் திரௌபதியம்மன் கோவிலின் தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் குவாகம் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பெரிய ஏரிக்கரையிலிருந்து பூகரகத்துடன் பம்பை மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதி வழியாக வந்து கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக் கடனை செலுத்தினர். சிலர் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி அம்மன் நாமத்தை உச்சரித்தவாறு தீ மிதித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரியில் 2வது வார்டு பகுதியில் ரேஷன் கடை அமைத்து தரக்கோரி தமிழக கட்சி கழக மகளிர் அணி நிர்வாகி தேவிகா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ரவியிடம் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 2வது வார்டு பகுதியில் ரேஷன் கடை அமைத்து தரக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தமிழக கட்சி கழக மகளிர் அணி நிர்வாகி தேவிகா தலைமையில் அப்பகுதி பொதுமக்களிடையே கையெழுத்து பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ரவியிடம் மனு அளித்தனர். இதன் பின்னர் மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவி இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து 2வது வார்டு பகுதியில் ரேஷன் கடை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சிலம்பரசன், மருத்துவ அணி நிர்வாகி சுரேஷ், நகர நிர்வாகி ஸ்டாலின் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி MS ரவி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்றி சொல்ல வந்தார். அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே அவர் கூட இருந்தோம். கிட்ட எல்லா குறைகளும் நாங்கள் சொன்னோம். அதை மக்கள் குறைகளை ஒவ்வொன்றா அவர் அமைதியாக இருந்து நிதானமாக கேட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிருக்காரு. எங்களுக்கு செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது மாதிரி நாங்கள் பொன்னேரியில் 2வது வார்டிலேருந்து பெரியகாமத்துலேருந்து பேசுகிறேன். எங்களில் ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம். ரேஷன் கடையே கிடையாது எங்களாண்ட. அந்த ரேஷன் கார்டுக்காக நாங்கள் ரொம்ப போராடி பார்த்தோம். எந்த எம்எல்ஏ எத்தனையோ வாட்டி வந்திருக்காங்க, யாரும் இதை செஞ்சு கொடுக்கல. இது செஞ்சு தருவாருன்னு இன்னைக்கு 100 பேர் சைன் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்றி தருவாருன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு வார்டும் போய் பார்த்தாரு. எல்லா வார்டையும் அவங்க குறைகளை அவர் கேட்டார். கேட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் இனிமேல் பொன்னேரி தொகுதியில் தான் நாங்கள் இருக்க போகிறோமா, எல்லா டைமும் நாங்கள் உங்களை சந்திப்போன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆன்லைன் மருந்து விற்பனையை நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று மருந்து கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் ஆன்லைன் மருந்து விற்பனையை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருந்து கடைகள் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் லியோ பிரதீப் பேசிய போது 24 மணி நேரமும் இயங்கும் மருந்து கடைகள் மற்றும் மருத்துவமனையில் இயங்கும் மருந்து கடைகள் தவிர 500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டு முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து பொருட்களை திருடி சென்ற மூவரை
காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையைச் சேர்ந்தவர் பாத்திமா. இவரது தம்பி இஸ்மாயில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஊர் திரும்பிய நிலையில் அவரை பார்ப்பதற்காக வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகளுடன் ஆவணியாபுரம் சென்றுள்ளார். அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் பாத்திமாவிற்கு தகவல் அளித்தனர். தொடர்ந்து வீட்டிற்கு வந்த பாத்திமா உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இது தொடர்பாக திருவிடை மருதூர் காவல்துறையினரிடம் அவர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியிருப்பதை உறுதி செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதில் தீவிரம் காட்டினர். தொடர்ந்து வாகன எண்ணை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் எண்ணூரைச் சேர்ந்த முகமது கனி, மாதவரத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், ஆந்திராவைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய மூவரை கைது செய்து அவர்களிடம் இருந்து திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகரித்துள்ளதால் சுற்றுலா படகுகளின் எண்ணிக்கை கூடுதலாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக குவிந்து வருவதால் வருகின்ற சுற்றுலா பயணிகள் கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் சிலை, திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை காண மிகுந்த ஆர்வத்துடன் சுற்றுலா படகுகளில் பயணம் மேற்கொள்கின்றனர். பொதிகை, குகன், விவேகானந்தா ஆகிய 3 சுற்றுலா படகுகள் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வருகிறது. கூட்டம் அதிகரித்துள்ளதால் பல மணி நேரம் சுற்றுலா பயணிகள் படகுகளில் செல்ல காத்து நிற்பதால் கூடுதல் வசதியாக திருவள்ளுவர், தாமிரபரணி ஆகிய 2 கூடுதலான படகுகளும் சேர்ந்து 5 படகுகள் இன்று முதல் இயக்கப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி கால தாமதத்தை மிச்சப்படுத்துவதற்காக செய்யப்பட்டுள்ள இந்த வசதி சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மதுபான கடையில் இரவு மது பாட்டில் கேட்டு 2 இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுபான கடையில் அரசு அறிவித்த நேரத்தை விட இரவு 11 மணிக்கு மேல் 2 இளைஞர்கள் மது போதையில் மது குடிப்பதற்காக அங்கு வந்து மது பாட்டில் வேண்டும் என கூறி மதுக்கடையில் பணிபுரியும் ஊழியர்களிடம் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கூடியிருக்கும் பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்த காவல்துறையினரிடம் மது பிரியர்கள் மது பாட்டில் வேண்டும் என மது போதையில் காவல்துறையினரிடமே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மதுபான கடையை உடனடியாக அப்பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இனி வருவது திரையுலக செய்திகள். கருப்பு படத்திற்காக சூர்யாவிற்கு கிடைத்த வெற்றியை பார்த்து தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என பிரபல இயக்குனர் மிஸ்கின் தெரிவித்துள்ளார். பிரபல இயக்குனர் மிஸ்கின் நடிகர் சூர்யாவின் கருப்பு படம் குறித்து வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ள வாடிவாசல் படம் குறித்தும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கருப்பு படத்திற்காக சூர்யாவிற்கு கிடைத்த வெற்றியை பார்த்து தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். சமீப காலமாக நடிகர் சூர்யா சில பின்னடைவுகளை சந்தித்து வரும் நிலையில் பாலாஜி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பரிசளித்திருப்பதை கண்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். வெற்றிமாறன் தன்னிடம் விவரித்த வாடிவாசல் கதை மிக அற்புதமாக இருந்தது என்றும் அது சூர்யாவிற்கு எல்லா காலத்திற்குமான ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்திருக்கும் என்று குறிப்பிட்டார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 65வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றனர். கொல்கத்தாவில் 19வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 65வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இதில் கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜின்கியா ரஹானே தலைமையிலான வீரர்களும்
மும்பை அணியின் கேப்டன் பும்ரா தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் கொல்கத்தா அணி பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகரிக்கும். அதேவேளை ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்த மும்பை இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் கொல்கத்தாவின் பிளே ஆஃப் வாய்ப்பு சரிந்து பிற அணிகளுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும். இதனால் இன்றைய போட்டியில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 960 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,28,728 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 40 புள்ளிகள் குறைந்து 75,161 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டெண் நிப்டி 8 புள்ளிகள் குறைந்து 23,609 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள் கட்டுவது மட்டுமே வளர்ச்சி இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. மாசுபாட்டையும் நெருக்கடியையும் குறைத்து மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதே வளர்ச்சி என்று விளக்கம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் 94 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி. 1931 அரசு பள்ளிகள் உட்பட மொத்தம் 5,171 பள்ளிகளில் 100 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. சமூக வலைதள தகவலை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேச்சு. எந்த தகவலாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை பகுத்தறிய வேண்டும் என்று வலியுறுத்தல். அமைச்சரவையில் சேர விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. புறவாசல் வழியாக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக குற்றச்சாட்டு. 8,000 பேரை பணி நீக்கம் செய்தது சமூக ஊடக நிறுவனமான மெட்டா. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யும் நிலையில் பணி நீக்க நடவடிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.